திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து இளம்பெண் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி கொட்டும் மழையிலும் மறியலில் ஈடுபட்டு வரும் உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கனிராஜ். வணக்கம் கனிராஜ், எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? அவர்கள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள்? முழு விவரங்கள். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அடுத்த பாளையங்கோட்டை அருகே திம்மிராயபுரம் இந்த ஊரை சேர்ந்தவர் விருமாண்டி என்ற விவேக்கு. இவருக்கு 32 வயது. இவருக்கும் கொடைக்கானல் ரோடு வத்தலகுண்டு அடுத்த கொடைக்கானல் ரோட்ல உள்ள காமக்காப்பட்டியை சேர்ந்த சேகர் மகள் நிசானி, அவங்களுக்கு 23 வயது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. திருமணமாகி இவர்களுக்கு பர்வீன் அப்படின்ற ஒரு 4 வயது பையன் உள்ளான். இந்நிலையில திருமணத்தின் போது அந்த மணமகளுக்கு 25 பவுன் நகை, மணமகனுக்கு 2 பவுன் நகை மற்றும் சீர்வரிசை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர்களுக்கு வரதட்சணை இருந்ததாக கூறி கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை அந்த கிராமத்துல உள்ள தோட்டத்துல திம்மிராயபுரம் உள்ள தோட்டத்துல அந்த ஒரு தண்ணி தேக்கி வச்சு தொட்டில மணப்பெண் அதாவது நிசாலினி விழுந்து இறந்து விட்டதா சொல்லி அவங்க உறவினரும் மற்றும் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அவங்க வருவதற்குள் அந்த உடலைக்கு செம்பட்டி போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. இந்நிலையில் அந்த நிசாலினியோட மரணத்துல சந்தேகம் இருப்பதாகவும் வரதட்சணைக்காக இந்த கொலை நடந்திருக்கலாம், அதை கொலை செய்யப்பட்டிருக்கலாம், அவங்க தண்ணியில விழுந்து இறக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவங்க உறவினர்கள் செம்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டாங்க. அதாவது குட்டுமலையும் முற்றுகையிட்டாங்க. பின்னர் போலீசார் அந்த சம்பந்தப்பட்ட மணமகனை அவரை அந்த வீட்டுக்காரரை கைது பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு செம்பட்டி காவல் நிலையம் முன்பு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. செம்பட்டி இன்ஸ்பெக்டர் சரவணன் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கனிராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.